அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பருவதமலை என்டர்டைன்மெண்ட். மே 16, 2025 இன்னைக்கு 10வது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. அதுல நமது பருவதமலை சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கெங்கல மகாதேவி கிராமத்தில் தரணி என்கிற மாணவி 10ஆம் வகுப்பில் 500க்கு 484 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலே முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். நம்ம பருவதமலையை சேர்ந்த ஒரு மாணவி இப்படி ஒரு வெற்றி பெற்று இருப்பதை பத்தி நம்ம பேசலாம், வேற யாருங்க பேசுறது? அதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டு இருக்கிறேன். இது மட்டும் இல்லாம நமது கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் அந்த மாணவியை ஊக்குவிக்கும் விதமாக அவருக்கு கேக் வெட்டி வாழ்த்து கூறினார்கள். இதே போல உங்க ஊர்லயும் அதிக மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புல மாணவர்கள் பெற்று இருக்கலாம். அந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நீங்களும் இது போல முயற்சிகளை ஈடுபட்டீங்கன்னா அந்த மாணவர்களோட மேற்படிப்புகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நமது பருவதமலை சுற்று வட்டாரத்தில் இந்த மதிப்பெண்கள் யாருமே எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நமது பருவதமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள கெங்கல மகாதேவி கிராமத்தில் தரணி என்கிற மாணவி ஏழை குடும்பத்தில் சேர்ந்த மாணவி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தே இவ்வளவு மதிப்பெண் பெற்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இதுல இருந்து எனக்கு தெரியுது, படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்க. அவங்க தனியார் பள்ளியில படிச்சாதான் படிப்பாங்கன்னு கிடையாது, இல்ல அரசு பள்ளியில படிச்சாதான் படிப்பாங்கன்னு கிடையாது. அவங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தரணி. நான் 10ஆம் வகுப்பு அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி ஆலமங்கலம் புதூரில் படித்தேன். நான் 484 மதிப்பெண்கள் பெற்று என் பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளேன். இந்த மதிப்பெண்ணை பெறுவதற்கு என்னுடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் உறுதுணையாக இருந்தனர். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. மேலும் அந்த மாணவி தனது வெற்றியை பற்றி ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த பேட்டியை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேட்டாகணும். வாழ்க்கையில் படித்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதன்படி அவங்கக்கிட்ட நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா, நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் தான் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது, நான் எதிர்பார்த்த மார்க் தான் கிடைச்சது. எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு கிடைச்சிது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? அதை பற்றி ஸ்டடி இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். சாயங்காலம் வந்து ஒரு 6 மணி 6:30க்கு ஆரம்பிச்சு நைட்டு வந்து ஒரு 10 மணி 10:30 வரைக்கும் படிப்பேன். உங்களுக்கு பின்னாடி வர பொண்ணுங்களுக்கு, பசங்களுக்கு எப்படி படிக்கலாம், எதுனா உங்களை பற்றி எதனா ஒரு கருத்து சொல்லலாம். எல்லாரும் வந்து நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும். நம்ம சரௌண்டிங்கோட பேரை நீங்கள் தான் எல்லாம் காப்பாற்றணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா எஃபோர்ட் போட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து எடுத்தேன். போன வருஷம் வந்து நான் 3rd ரேங்க் தான் எடுத்தேன். இப்போ தான் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். எல்லாரும் வந்து நல்ல ரேங்க் எடுக்கணும், மார்க் எடுக்கணும். உங்களுக்கு ஹாப்பியாக இருந்த மார்க் எடுத்தது? எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அடுத்தது ஹையர் ஸ்டடின்னா குரூப் எடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நான் வந்து பயோ மேக்ஸ் எடுக்க போகிறேன். ஃப்யூச்சரில் அடுத்தது என்ன ஸ்டடி பண்ணலாம்? நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு படிக்கலான்னு இருக்கேன். காலேஜில் நீங்கள் என்ன குரூப் எடுத்து படிக்கலாம்? பிஏ தமிழ். நீங்கள் படித்ததுக்கு உங்கள் ஃபேமிலியில் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். எங்கள் அம்மா, எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மா வந்து கழனி வேலை தான் செய்வாங்க. இருந்தாலும் வந்து நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் படிக்கிறேன்னா வேலை வாங்க மாட்டேன். என் பாப்பாவே எல்லா வேலையும் செய்வாள். எனக்கு அவள் ஹெல்ப் பண்ணுவாள். ஸ்டடி டைமில் என்னை வேலையும் வாங்க மாட்டாள். ஸ்கூல் ஸ்டாஃபுங்க பற்றி உங்கள் ஸ்கூலில் எல்லாம் நல்லா நடத்தினாங்க பாடம், அதை பற்றி? எங்கள் ஸ்கூலில் நல்லா தான் நடத்துனாங்க. தமிழ் டீச்சர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எனக்கு கொஞ்சம் 98 மார்க் தமிழ் அதிகமாக தான் எடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் டீச்சர் வந்து கிராமர்லாம் நல்லா நடத்துனாங்க. அது வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. 99 மார்க்ஸ் எடுத்துக்கிறேன். மேக்ஸில் தான் வந்து கொஞ்சம் நான் போன வருஷத்துலேருந்தே மேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி 90 மார்க்ஸ் எடுத்துக்கிறேன். சயின்ஸில் வந்து சென்டம் சயின்ஸ் சார் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. உன்னால் முடியுமா, எடுமான்னாங்க. அதை 100 போட்டுக்கிறேன். சோசியல் சயின்ஸில் வந்து 97 மார்க்கு. சோசியல் மிஸ்ஸும் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஹேண்ட் ரைட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. இதே போல நீங்களும் உங்கள் பகுதியை சேர்ந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருந்தா அவங்களையும் நீங்க ஊக்குவிக்கும் விதமாக இது போல செயலில் ஈடுபட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேல் படிப்புகளுக்கு போறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும்.